ஏண்டி வாங்க. டீ கடையில் என் ஃப்ரெண்டு முருகனை பார்த்தேன். அவன் வீட்டு பக்கத்தில் ஒரு பையன் இருக்கானா, ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறானா. எனக்கு என்னமோ நல்ல வரன் மாதிரி இருக்கு. நம்ம பொண்ணுக்கு அங்கேயே முடிச்சிடலாமா? ஆமாங்க, அவளுக்கு வயசாயிட்டே இருக்கு. அவ கூட படிச்ச பொண்ணுங்களுக்குலாம் கல்யாணம் ஆயிடுச்சு. பண்ணிடலாங்க. சரி சரி. 2 பேரும் யாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க? உனக்குதான். எனக்கா? சரி, அப்ப எனக்கு ஒரு 1 லட்ச ரூபாய் கொடுங்க. 1 லட்சமா? எதுக்கு? எதுக்கு? ஆமா, பின்ன நீங்க கல்யாணம்னு சொன்னா அப்படியே நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா? நான் ரெடியாக வேண்டாம்? நான் எனக்கு பியூட்டி பார்லர் போகணும், ஹேரை கரெக்ட் பண்ணணும், ஃபேஸை கரெக்ட் பண்ணணும், எவ்வளோ விஷயம் இருக்கு. நானே ஏதோ கம்மியா 1 லட்ச ரூபா தானே கேட்குறேன். மாமா இது இப்போ பண்ணவானா? பொறுமையாவே பண்ணிக்கலாம். உனக்கு என்ன வயசாயிடுச்சு? நீ போமா, ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்தல, போய் பாரு. சரி, ஓகே. என்னங்க இவ? ஒண்ணுமே புரியல, என்ன பண்றது? இப்படி பேசுனா இப்படி பேசுறா? ராஜி, நாளைக்கு உன்னை மாப்பிள்ளை பார்க்க வராங்க. காலையில சீக்கிரமா ஏஞ்சி அழகா மங்களகரமா ரெடி ஆயிடணும். கடவுள் புண்ணியத்துல மாப்பிள்ளை கொண்டு பிடிச்சிச்சுன்னா உன் லைஃபே செட்டில் ஆயிடும். தேவையில்லாத மனசு போட்டு குழப்பிக்காத. சீக்கிரமா போய் பாடு, அப்பதான் காலையில சீக்கிரமா ஏந்துக்க முடியும். சரிம்மா. போ. ராஜி, ராஜி, அன்புள்ள அப்பா அம்மா, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை. நான் ஏற்கனவே ஒருத்தரை காதலிக்கிறேன். அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அதனால நான் அவர் கூடயே போறேன். நீங்க 2 பேரும் பத்திரமா இருங்க, நானும் பத்திரமா தான் இருப்பேன். அதனால தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. என்னங்க அது? உன் பொண்ணு லெட்டரை எழுதி வச்சுட்டு அவங்க கூடவே ஓடி போயிட்டாடி. ஐயோ, என்னங்க இவ இப்படி பண்ணிட்டா? எல்லாம் உன் வளர்ப்பு தான். பாவி பாவி, இதுக்கா இவளை பெத்து வளர்த்தோம் நம்ம? நான் அப்பயே சொன்னேன், அவளை ஃபாலோ பண்ணி என்ன பண்றா பாருன்னு சொன்னேன். நீ எதனா கேட்டியா என் பேச்ச? எங்கெங்க அவ சொல்ற பேச்சு கேக்குறா? சரிவா, எங்கன்னா போய் தேடி பார்ப்போம்.